தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து பாஜகவிலிருந்து விலகிய பிறகு பாஜக கொஞ்சம் டல்லா இருக்கும். தமிழ்நாடு பாஜக டல்லுன்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு தோல்வி, அப்படி 4 எம்எல்ஏக்கள் இருந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இது ஒரு பெரிய வேவ் ஒன்று, இந்த விஜயோட வேவ் அப்படின்றது திமுக நடத்தின அந்த ஒரு பெரிய மோசமான ஆட்சியால மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க. அதை கரெக்டாக அவர் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணி போனார். அப்படி இருக்கும்பொழுது அப்போ ஒரு தோல்வி அப்படிங்கும்பொழுது தொண்டர்களுக்குள்ள ஒரு தொய்வு, எப்பவுமே ஒரு மனச்சோர்வு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இவர் அண்ணாமலை அவர்கள் வெளியில போகும்பொழுது நிறைய தொண்டர்கள் அப்படியே மனசுல ஒரு டைலமா, போயிடலாமா அங்க போயிடலாமா அப்படின்ற மாதிரியான இது இருந்தது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இது தெரியதான் செய்யும். ஆனா நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா, பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே நமக்கு மாசம் மாசம் இவ்வளவு பணம் கிடைக்குமா, இதுல எங்கேயாவது பதவி கிடைக்குமா, இதுல அமௌண்ட் கிடைக்குமா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு கட்டி சாப்பிட்டுட்டு, இங்க நம்ம தேசத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா, இங்க நம்மளோட தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு ஏன்டா இப்படி யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, யார் தான் இது பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் பாஜக இருக்கிறவங்க. ஸோ இப்ப இந்த ஒரு தொய்வா இருக்கிற நேரத்துல இப்படி அண்ணாமலை அவர்கள் போனப்போ நிறைய பேருக்கு மனசு வருத்தம். இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு மனசு வருத்தம். என்னடா இவர் நல்ல அடுத்த லெவல்ல கட்சியை கொண்டு போவார்னு நினைச்சு நம்பி கட்சி இவர் மேல இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு இவரை ப்ரமோட் பண்ணி நம்ம எல்லாரும் பின்னாடி பேக்கப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம், இப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் ஒண்ணு. சில பேர் அப்ப அங்க போனவங்களுக்கும் இப்ப எப்படின்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம சமூக வலைதளங்களை பாக்குறோம். போனவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. போனவங்க நிறைய பேர் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. சரியில்லையா இல்ல அவங்களுக்கு சித்தாந்தத்துல, ஏன்னா அவரோட சித்தாந்தம் நிறைய பேர் பேசுறப்பெல்லாம் பாக்குறோம். நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏதோ இருந்தாலும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்றது. நான் இந்தியனா தமிழனா நான் வெளியே கொண்டு வர மாட்டேன், அது என்னோட வீட்டோட உள்ளது. யாருமே வெளியே கொண்டு வரலையே. இப்ப நாங்களா என்ன வெளியில வரப்ப கையில ஏதாவது வேலை பிடிச்சிக்கிட்டே வரோமா, இல்ல திரிசூலத்தை தூக்கிக்கிட்டே வரோமா? இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல பூட்டிட்டு தான் வரோம். இங்க யார் இங்க வெளியில இப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் இப்ப பேசுறேன், வணக்கம் சார் என்ன தான் பேசணும், நீங்க என்ன ஜாதி என்ன மதம் ஏதாவது கேட்டோமா? அப்படியான வழக்கம் எதுவுமே இங்க கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுங்க, அதை தானே இங்க இந்துக்கள் எதிர்பார்க்கறாங்க. இங்க இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு பேச கூட இங்க ஆள் கிடையாதுங்க. அப்படிதான் இங்க இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தான் பேசணும், அவங்களுக்காக நம்ம குரல் எழுப்பணும். நமக்காக நம்ம குரல் எழுப்பல அப்படின்னா யார் எழுப்புவாங்க? அப்ப நாளைக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னைக்கு எத்தனை கோவில்கள் பாழடைஞ்சு இடிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறையை கையில எடுத்துக்கிட்டு கணக்கு வழக்கு மட்டும் பார்க்க வேண்டிய அறநிலையத்துறை என்னெல்லாம் உள்ள பண்ணிட்டு இருக்கு, கோயிலுக்குள்ள பூந்துட்டு கோவிலோட ஆகம விதிகள்ல முதற்கொண்டு தலையிட்டுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இந்து சமய அறநிலையத்துறை பேசினா அது 1 மணி நேரம் 2 மணி பேசுறோம். இப்ப நம்ம அண்ணாமலை அப்ப அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு, நீங்க சொல்ற அந்த விஷயத்த கூட கோடிட்டு சொல்றாரு, இந்த சிறுபான்மை சமூகத்தோட எனக்கு 2-3 வருஷமா அந்த ஒரு நெருக்கமே. இதுவே ரொம்ப தப்பு, எங்களுக்கு உண்மையுமே கஷ்டமா இருக்கு. அப்ப யாரும் இப்ப மோடி அவர்கள் இருக்காரு இல்லையா, எத்தனையோ இஸ்லாமிய கண்ட்ரிகளுக்கு எல்லாம் தானே போறாரு, வெளிநாடுகளுக்கு. அங்க இப்ப துபாய்க்கு எல்லாம் போறாரு. அவர் எவ்வளவு ஆற தழுவி அவங்களை வரவேற்று, அரபு கண்ட்ரிகள்லயே பாஜகவுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு, அப்படி இது பண்றாங்க. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்னங்க அவங்களை இது பண்ணிட போறாங்க? இங்கேயும் பாஜக சார்பா இஃப்தார் நோன்பு எடுத்தாங்க, எல்லாரும் பண்ணாங்க. இங்க பாஜக இஸ்லாமியர்கள் இல்லையா? இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நாங்க சந்தோஷமா தான் பழகுறோம், பேசுறோம். சில வீடியோ எல்லாம் பார்த்தா சகோதரி உங்க வீடியோ பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அவங்க வீட்டுல ஏதாவது இதுனா பிரியாணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுல எதனா ஒண்ணுன்னா சமைச்சோம்னா கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். என்ன ஒரே வருதுன்னா சாமிக்கு படைச்சதான் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இதுல அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்க கொண்டு அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ எல்லாரும் கூடயும் ஒத்துமையா தானே இருக்கும், அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பட் நாங்க ஒண்ணு யாரு கூடயும் இங்க பிரிவினை பண்ணிக்கிட்டு பார்க்கிற பார்வை இல்ல அப்படி சொல்றது தப்பான விஷயம். அப்ப இங்க பாஜக இருந்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் எதிரான விஷயங்கள் எதுவும் செஞ்சாரு அவரு? இல்லையா? அப்படியே செய்யலையே. அப்படி இருக்கப்ப ஏன் அவங்களுக்கு எனக்கு ஒரு என்னைய பார்த்த பார்வையில ஒரு இடைவெளி வந்துருச்சு அப்படின்னா, திரும்ப என்னன்னா இந்த திமுக இந்த இடைவெளி வந்துச்சுன்னா சொல்றது மூலமா என்ன சொல்றாரு, நான் அதுக்கு முன்னாடி ஒரு தப்பான இயக்கத்துல இருந்துட்டேன், அந்த இயக்கத்தை வச்சு என்னை தப்பா பார்த்தாங்கிறதா மீனிங். இல்ல தப்பான இயக்கம்னா என்ன பண்ணிருக்காங்க நான் சொல்றேன், சொல்லணும். அவர் அப்படி சொல்லல, எனக்கு கிறிஸ்தவ மீனிங் தானே. என்னைய பாக்குற பார்வை மாறி இருக்குன்றாரு. எப்படி மாறுச்சு? அண்ணாமலை பார்க்க பார்வை மாறல, அண்ணாமலை பாஜக இருக்காரு, அதனால நான் சொல்றேங்க. அப்ப நீங்களும் அப்ப திமுகவோட அரசியல தான் முன்னெடுக்க போறீங்களா? திமுக என்ன சொல்லுது, நான் ஏன்பா என்னோட இந்து கோவில்ல ஒரு விளக்கேற்ற மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, நான் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவனுக்கு எதிரானவன் நீங்க ஒரு பட்டம் கட்டுறீங்க. என் கோவில்ல ஒரு விளக்கேத்தனா இஸ்லாமியர்களோட மனசு புண்பட்டு அண்ணாமலை அதையே அண்ணாமலையும் சொல்றாரு அப்படின்னா, அப்ப அது என்ன மாதிரியான அரசியல்ங்கிறத மக்கள் பார்வைக்கு விட்டுரும். ஏன்னா அவர் இப்ப தனி இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசுறதுக்கான விளக்கமோ இல்ல அவர் என்ன பேசணும்னோ சொல்றதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கேன்னா
எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, நாங்க தாயா பிள்ளையா பழகுறோம். கார்த்திகை அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல விளக்கு வச்சா அவருக்கு மனசு புண்படுதுன்னு சொல்லுவாரா எந்த இஸ்லாமிய சகோதரா? அது சொல்ல மாட்டாங்கல்ல. அவ்வளவு சிம்பிள்ங்க. திருப்பரங்குன்றத்து மேல விளக்கேத்துனா என்னங்க பிரச்சனைன்னு எவ்வளவு அங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே இருக்க இஸ்லாமியர்கள் சொன்னாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுக்குங்க இதை போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களாம் ஒண்ணுமே சொல்லலைங்க அப்படிங்கிறது தான் இருந்தாங்க. சோ நீங்க உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக இந்துக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணா இஸ்லாமியர்கள் கோச்சுப்பாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் அவர் அரசியல் பண்ணி பார்த்தாரு, தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்து நிறைய இடத்துல பயணப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஆனாலும் வந்து பெருசா நம்ம எடுபடல. காரணம் வந்து இங்க உள்ள நிலைப்பாடு இப்படி இருக்கு, தமிழ்நாடுடைய அந்த கல்ச்சர் வேற மாதிரி இருக்குது. ஸோ இதுல இப்படி போனா சரி வராது, இந்த ரூட்டு சரி வராது, இப்படி ரூட் எடுத்தால் தான் சரியா வரும். அப்ப என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மீன்ஸ் வந்து அப்ப இதெல்லாம் சரியா இல்லை, இதெல்லாம் சரி பண்ணா நம்ம இயக்கத்துக்கு சரியா வருங்கிற மாதிரி அவர் ஃபீல். 5 வருஷம் டிராவல் பண்ணிருக்காருங்க. 5 வருஷத்துல இவர் அப்படியே எல்லாத்தையும் கத்து சரியில்லைன்றதை அவர் முடிவெடுத்துட்டாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா அவரோட மாத்திக்கிறாருன்றது அது அவரோட விருப்பம். நாங்க என்ன சொல்றோம், பாஜகன்றது இப்ப வந்ததான் இப்ப வந்திருக்கு. தமிழ்நாட்டுல 100 ஆண்டு காலங்களா 1000 ஆண்டு காலங்களா எங்களோட கோவில்களுக்கான போராட்டங்கள், எங்களுக்கு கோவிலுக்கான இது வந்து எங்க தமிழர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோவில் இது பண்ண முடியாம எத்தனை பேர் காப்பாத்தினாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 50 வருஷம் பூட்டி கிடந்துச்சு. தமிழர்கள் 50 வருஷமா போராட்டம் பண்ணாங்கல்ல. அந்த முருகன் மலை மேல இருக்க சிக்கந்தர் யாரு? மீனாட்சி அம்மன் கோயில பூட்டி வச்சிருக்கப்ப விஜயநகர பேரரசு கூட நம்மளோட இந்து மன்னர்களை கொல்ல வந்த போராட்டம் பண்ணவர் மலை மேல சண்டை போட்டிருக்கப்ப செத்து போயிருக்காரு. உண்மையாலுமே அவரோட சமாதி அங்கதான் இருக்கான்னு தெரியல. அவரோட சமாதி வந்து அங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. அந்த காலத்துக்கு முன்னாடி எல்லாருமே கோயிலுக்கு போறதுக்கான உரிமைகள்லாம் இருந்துச்சா? எல்லாரும் போய் வழிபட்டு ஏங்க அது பண்ணதும் யாருங்க? வைத்தியநாத ஐயர் சொல்லி கோவிலுடைய போராட்டம் எல்லாம் பண்ணாங்கல்லங்க. இன்னைய காலகட்டத்துக்கு நாங்க என்ன சொல்றோம், இந்து மக்கள் இன்னைக்கு யாராவது கோயிலுக்குள்ள என்ன ஜாதின்னு கேட்டு விடு, நாங்க பிரச்சனை பண்ணோம். அன்னைக்கு சொல்லலாம், நான் அன்னைக்கு கேட்கேன். நான் இன்னைக்கு நம்மளோட இந்து மதம் மட்டும்தான் காலந்தோறும் எது சரியோ அதை தகவமைச்சு மாத்திக்கிட்டே வருது. இன்னமும் மசூதிகள்ல பெண்கள் போக முடியாது. ஆமா தானே? நீங்க ஜெண்டர் போறீங்க, நான் வந்து கம்யூனிட்டி ஜெண்டர் இல்லங்க. அதான் நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்லாமியர்கள் இருக்க சரிபாதி பெண்கள் யாருமே போக முடியாது அப்படி இருந்தது. நீங்க இந்த தமிழர்களுக்கு எதனால தெரியுமா வந்து பட்டியலின மக்கள் உள்ள போகாம இருந்தாங்க? அவங்களுக்கு அந்த சேத்துல சகதியில இறங்கி வேலை செய்யறவங்க சகதியோட நான் கோயிலுக்குள்ள வரவேன்னா அவங்க வெளியிலேயே நின்று கும்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் நியாயப்படுத்துற விஷயம். இன்னைக்கு திமுக என்ன தெரியுமா பண்ணாங்க, அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராகலாம்னு கொண்டு வந்தப்ப எந்த ஒரு இந்துவாவது எதிர்த்தமா? எதுக்குல நீ முறையா வேதம் படிச்சினா, உனக்கு உண்மையாலுமே கருவறைக்குள்ள போய் அந்த கடவுளுக்கு வந்து நான் சேவை செய்யணும்னு நினைச்சினா நீ படிச்சுடுவா. நாங்க ஒண்ணும் சொல்லலையே. உனக்கு கடவுளுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற சந்தோஷமா, அது எந்த ஜாதியா இருந்தானவா அப்படித்தானே சொன்னோம். இந்துக்களை சேர்ந்து புரட்சி பண்ணமா? இல்ல. அப்ப காலந்தோறும் இந்த மதத்துல என்ன ஒரு புரட்சி வேணுமோ, என்ன மாற்றம் வேணுமோ நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியேதான் இன்னமும் இருக்காங்க. ஆனா அவங்கள கை நீட்டி கேள்வி கூட உங்களால கேட்க முடியல. ஆனா நாங்க எவ்வளவு மாறிட்டு வந்தாலும் இன்னுமே எங்களை நீங்க அப்ப கோயில்ல விட்டீங்களா, நீங்க இப்ப இதை பண்ணீங்களா, நீங்க இதை செஞ்சீங்களா, இன்னும் 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரர் இருந்தாச்சு பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை படி தானே பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாமலையினுடைய அப்போ அந்த சித்தாந்தத்தை பாஜக எப்படி புரிஞ்சுக்குதுன்னு கேட்கிறேன். நாங்க எப்படி புரிஞ்சுக்கலுங்க, அது அவரோட சித்தாந்தம், அவரோட இது, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான மதச்சார்பின்மை இங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்றது வந்து போலி மதச்சார்பின்மை. அதாவது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நான் தூக்கி பிடிச்சுப்பேன். அதேதான் அண்ணாமலை அந்த ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது. அது அவர் இனிமே பேசினாதான் தெரியும். அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் வந்து ஒரு NGO தான் வச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சாதான் அதை வந்து விமர்சனம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதை பத்தி நம்ம விமர்சனமோ அதை பத்தியும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க 2031 பேச அவசியம்னா நம்ம 2031 ஆட்சி மாற்றம்ங்கிறாரு. ஆட்சி மாற்றம் சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்க வந்து என்ன, அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, கட்சி ஆரம்பிக்காம எப்படி ஆட்சியை மாத்துவாரு? முதல்ல ஆரம்பிக்கட்டும், கட்சிக்கு என்ன கொள்கை சித்தாந்தம், நாங்க என்ன செய்ய போறோம், இதெல்லாம் அவர் சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான மதச்சார்பின்மைனா அனைத்து மத மக்களையும் சமமா நடத்துறது. 2 பேரை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை மட்டும் மிதிச்சுக்கிட்டே கிடக்கிறது கிடையாது. அதை செய்யாதீங்க. எங்களுக்கு நீங்க என்ன அநியாயம் செய்றீங்கன்றத தெரிஞ்சுக்க கூட இல்லாத நிலைமையில இருக்காங்க எங்க தமிழக மக்கள், இந்துக்கள் இங்க அப்பாவிகளா. அப்ப அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுதான், குரலற்றவர்களின் குரலா ஒழிக்கிறதா வந்து உண்மையான ஒரு அரசியல்வாதியோட குணம்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப நாங்க இங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பேசுவோம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பேசுவோம், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பேசுவோம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அவங்க அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுக்காக குதிச்சுட்டு ஓடி வர்றதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் இருக்காங்க. இந்துக்கள் கதறி எழுதா கூட காதுல கூட வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அப்ப அவங்களுக்காக நாங்க குரல் எழுப்பும் பொழுது நீங்க முழுக்க இந்துக்களுக்கே பேசுறீங்க அப்படின்ற ஒரு சாயத்தை எங்களுக்கு மேல பேசுறீங்க. ஆனா தஞ்சாவூர்ல
அந்த கல்வி நிறுவனத்தில் நடந்த விஷயத்துல மதமாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுல கொண்டு போனது பாஜக. எதற்கு மதமாற்றம் அந்த மாதிரியான மதமாற்றம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி பின்னாடி வந்து அது வந்து proof. மதமாற்றம்ங்கிறது என்னங்க நீங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல. தாய் மதம் திரும்புறதுங்க அது. ஏங்க நீங்க ஒரு கிராமத்தையே நீங்க இது பண்ணி சொல்றேன். ஒரு என்ன தஞ்சாவூர் வல்லத்துல நடந்த பிரச்சனையில ஆமாங்க, ஏங்க ஒரு கிராமத்தையே வந்து அவங்க வந்து மதம் மாற்றிட்டு போயிருவாங்க. நீங்க அப்ப யாராவது கேட்டீங்களா? அப்ப அவங்க அதுக்கப்புறம் வந்து எங்களை அதை சொல்லி இது பண்ணாங்க இதை சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இதை பண்ணிட்டா நாங்க மாறிட்டோன்றதே தெரியல. பேப்டிசம்னா என்னன்னே அந்த மக்களுக்கு தெரியாது. நீங்க வேற இஷ்யூ போறீங்க. மாணவி இஷ்யூவை இது பண்ணது வந்து அண்ணாமலை அவர்கள். அப்ப அந்த குழந்தையே சொன்னது என்ன, அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது என்ன, அதை வச்சுதானே பேச முடியும் நம்ம. அந்த குழந்தையும் இல்ல அந்த குழந்தையும் அவங்க அம்மா அப்பாவும் சொன்னதை வச்சு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை மாத்தி சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தை மரண தருவாயில இருக்கு. அந்த குழந்தைய வீடியோ எல்லாம் வந்துச்சா இல்லையா? போய் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, என்னமா பிரச்சனைனா என்னை வந்து மதம் மாற சொன்னாங்க, பைபிள் படிக்க சொன்னாங்க, நான் அதை செய்யலைன்னா என்னை டாய்லெட் கழுவ சொன்னாங்க, என்னை ரூம்ல எல்லாம் அடைச்சு வச்சாங்கன்னா அந்த குழந்தை வந்து சொல்லுது. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் ஏதோ ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டேன். இதெல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் அதை சொல்றாங்க. அப்போ இது என்ன விஷயம் விசாரிங்க, இந்த மாதிரி நடக்கலாமான்னு சொல்லி கேட்கறதானே சரியா பெரிய அளவுல கொண்டு போனது. அது விசாரணையில நீ அதான் எதுவுமே ஒரு உண்மை முழுமையா தெரியுது. இத முழுமையா விசாரிக்கணும். இது போல எத்தனை 100 பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை சர்ச்சுகள் மசூதிகள் சர்ச்சு நடத்துற ஸ்கூல்ல குழந்தைகள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் சரி அவங்க வந்து மண்டி போட்டு வந்து ஜெபம் பண்ணணும் சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. இதே நாம வந்து ஒரு இந்து ஸ்கூல்ல அவங்க குழந்தைகளை வந்து கோயில்ல போய் குங்குமம் வச்சுக்கோன்னு சொன்னா விட்டுருவாங்க? நம்ம யாராவது செய்யறோம் அந்த மாதிரி? செய்யறது இல்ல. அந்த குழந்தைகள் அவங்களோட தான் வழிபடுறதா விட்டு போறோம். அப்படி கிடையாதுங்க. இந்து ஸ்கூல்ல அதை செய்யறது கிடையாது. அதே சர்ச் நடத்துற ஸ்கூல்ல எல்லா குழந்தைகளும் வந்து பிரேயர் பண்ணியே ஆகணும். இப்ப நேத்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மதரசா பள்ளிகள்ல அவங்க முழுக்க அவங்க மத பாடங்களை தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அவங்களெல்லாம் கேள்வி கேக்குறீங்களா? அவங்க பாடத்திட்டத்தை படிக்கிறவங்க அதான் நடத்துவாங்க. ஆனா ஸ்கூல்ல இந்து ஸ்கூல்ல வந்து ஒரு தேவார பாடலோ ஒரு திருவாச பாடலோ ஒரு சரஸ்வதி ஸ்தோத்திரமோ சொல்லி கொடுக்க வர்றீங்களா? அது மத அடையாளம். தமிழ் இலக்கியத்துக்குள்ள எல்லா தமிழ் இலக்கியங்கள் முதல் 10 பாடல் கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும். ஆனா நீங்க உடனே என்ன சொல்றீங்க? ஐயோ மத அரசியல் பாடத்திட்டத்துல இருக்குங்க. அதை யாரும் சொல்றேன்? நான் சொல்றேன். அப்படி சொல்லி இன்னைக்கு எத்தனை எடுத்து விட்டுருக்கீங்க? இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ல வந்து சிலபஸ்ல ஆத்திச்சூடி இருக்குங்களா? இப்ப சொல்லுங்க, அவையாரோட ஆத்திச்சூடி இருக்கா? இல்லாம எப்படி இருக்கும்? போய் பாருங்க, சிலபஸ்ல எல்லாம் எடுத்தாச்சுங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம படிச்சப்போ இருந்த கடவுள் வாழ்த்து பாடல்களோ ஆத்திச்சூடியில சொல்றாங்கல்ல, ஆலயம் செல்வது சாலவும் நன்று, அதெல்லாம் இப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கல. நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்திலையும் அதாவது நம்மளோட இலக்கியங்கள்ல என்னென்ன இருந்ததோ அதெல்லாமே இங்க நீங்க மதம் பாக்குறீங்க. அது இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா, வந்தே மாதரம் பாடினா அது வந்து முஸ்லீம்களோட முதுகுல குத்திட்டாங்கன்றாங்க. எப்படிங்க அது? வந்தே மாதரம்ங்கிறது இந்த தேசத்துக்கான முழக்கம், சுதந்திர போராட்டத்துக்கான முழக்கம். அது எப்படிங்க அதுல மதவாதம் வந்துச்சு? தேசிய கீதத்தை விட அந்த வந்தே மாதரம் தானே சொன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல கொடிகாத்த குமரன் சாகர வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஜனகணமான ஆதின்னு சொல்லிட்டு போனாரு. எல்லாரும் வந்தே மாதரம் தானே சொன்னாங்க. வந்தே மாதரம்ங்கிறது தான் நம்ம தேசத்துக்கான சுதந்திரத்துக்கான முழக்கமா இருந்தது. இல்ல இத எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாத்துலயும் ஒரு மதச்சாயம் பூசுறது இவங்க. ஏன் இப்படி மதச்சாயம் பூசுறீங்கன்னு கேட்டா உடனே நம்மள மதவாதிகள் அப்படின்னு நீங்க வந்து பச்சை குத்துறீங்க. சோ நிறைவா வந்து இந்த அடுத்த தேர்தலுங்கிறது தான் பார்லிமெண்ட் தேர்தலோ அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் வரக்கூடிய தேர்தல், இந்த மாதிரியான அடுத்த தேர்தல்கள் வரப்போகுது. ஸோ பாஜக வந்து இப்போ என்ன நிலைமையில, அதாவது என்ன நிலைமை நான் சொல்றது வந்து, இப்போ அணிகள் நமக்கு தெரியுது. இப்போ திமுகலேருந்து நிறைய பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறோம். ஆனாலும் கூட தேர்தலுக்கு தோல்விக்கு அப்புறம் சேர்ந்து அப்படின்னு இதுவரைக்கும் எதுவுமே ஒரு சேர்ந்து நடத்துகிற போராட்டமாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வரும் நாட்களில் பாஜக எப்படி தன்னை தமிழ்நாட்டை நிலைநிறுத்திக் கொள்ள போகிறது அரசியல் ரீதியான எப்பவுமே ஒரு திட்டமிடல் இருக்கா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கானதுதான். தேர்தல் நேரத்துல கூட்டணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கட்சி வேலையை வளர்க்கறது தான் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே வந்து இந்த திமுக கூட்டணி கூட இருந்துகிட்டு அவங்க கூட ஒட்டிக்கிட்டு அவங்க செய்யறதுக்கெல்லாம் சால்ரா அடிச்சுக்கிட்டு அதை செய்ய மாட்டோம். அதே போல இந்த தேர்தலுக்கு அப்புறமும் இதுல எங்கெங்க மிஸ் ஆச்சு, என்ன நடந்திருக்குன்னு எல்லாம் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின இது ஓடிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இங்க தொண்டர்களோட பேசிட்டு இருக்கிறோம்.
அது இருக்கா இருக்காங்க. தலைவர் இப்ப அடுத்து இப்போ தேசிய அளவுல அங்க எல்லாமே மாத்தினதுக்கு அப்புறம் இங்கமும் நிறைய இது நடக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா அது எப்பவுமே நடக்கும். சோ அப்ப ஃபுல்லா ஷஃபிள் பண்ணி நம்ம கரெக்டா எப்படி நம்மளோட தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு, நம்மளோட நிர்வாகிகள் மண்டல்ல மாவட்ட லெவல்ல அடிமட்ட கிளை லெவல்ல இருக்கிற நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையும் எங்களோட மாநில தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. மாநில பொறுப்புல இருக்க எல்லா தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க. சோ அதுக்கான ஒரு அனலைசிஸ் போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே பாஜக இதை வந்து தெளிவா செய்யும். ஏன்னா அவங்க கடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவங்க வந்து கனெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கறதா. எவ்வளவு அடுத்தடுத்து தோல்வி வந்தாலும் தமிழ்நாட்டு மீது கவனம்ங்கிறது வந்து குறையாதுங்க. நிச்சயமா குறையாது. இப்ப இது வரைக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டு மேல கவனம் கொடுக்கல. ஏன்னா அவங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால அதிமுக கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க அதுக்கான அலோகேஷன் எல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லிதான் இருந்தாங்க. அவங்களோட கவனம் முழுக்க வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அதுலதான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அந்த பார்டர்ல இருக்கிற ஸ்டேட். சோ அவங்கள நம்ம இது பண்றலன்னா நமக்கு தேசத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா போயிட்டு இருக்கிறாங்கன்றதுனாலதான் அங்க கவனம் இது பண்ணாங்க. சோ இனி வரும் காலங்கள்ல பாஜக வந்து பஞ்சாப், இங்க இருக்கிற தெலுங்கானா, அடுத்து தமிழ்நாடு, இதுல வந்து அவங்களோட கவனம் வந்து பெரிய அளவுல பாஜக தலைமையிலான அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்களா? நிச்சயமா அடுத்து வந்து பாஜக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி ஒண்ணு அமையும். நிச்சயமா 31ல மாற்றம் நிகழும். அது வந்து பாஜக வந்து அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து கொடுக்கும். நன்றி தனமணி சார்பா. நன்றி.